إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை என்றும் வழிமுறைகளில் சிறந்தது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிச் சென்ற வழிமுறைகள் என்றும் வழிமுறைகளில் மிகவும் மோசமானது இஸ்லாத்தின் பெயரால் ஏற்படுத்தப்படக்கூடிய புதுமைகள், அப்புதுமைகள் அத்தனையும் பிதஅத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் அத்தனையும் நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழியை ஆரம்பமாக ஞாபகப்படுத்திக் கொண்டவனாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள்களில் ஒன்றுதான் இந்த ரமலானுடைய காலத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருப்பதாகும். சென்ற வருடங்களில் எங்களோடு இருந்தவர்கள் இந்த வருடங்களில் எம்மோடு இல்லாமலும் அல்லாஹ்வை நோக்கி சென்றவர்களும் இருக்கிறார்கள். அதேபோன்று ரமலானுடைய காலத்தை அடைந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியாதவர்களும் இந்த ரமலானிலே இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கிற இந்த சமயத்திலே ஆரோக்கியமாக ரமலானிலே இபாதத்து செய்வதற்கு முடியுமானவர்களாக அல்லாஹு தஆலா இந்த ரமலானை அடையச் செய்து அதில் எம்மையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான் என்றால் நானும் நீங்களும் மிகப்பெரிய அருளை சுமந்திருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி கடன் பட்டவர்களாகவும் இருக்கிறோம் என்பதனை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆரம்பத்திலேயே ஒரு செய்தியை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இந்த ரமலானில் நானும் நீங்களும் சந்திக்கின்ற இந்த சந்தர்ப்பம் அடுத்த ரமலானில் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்குமா என்பது நாம் யாரும் அறிய மாட்டோம். எனவே ரமலானிலே பெரும்பகுதியை கடத்திய நானும் நீங்களும் இதனுடைய எஞ்சிய பகுதிகளை மிகச்சிறப்பாக வணக்க வழிபாடுகளில் இறைவன் விரும்புகின்ற விதத்தில், இறைவன் இந்த ரமலான் மூலமாக நம்மிடத்தில் எதனை எதிர்பார்க்கிறானோ அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதிப்பத்தும் அதனுடைய சிறப்புகளும் என்ற தலைப்பிலே நாம் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலங்களிலே பல்வகையான அமல்களை செய்தாலும் இறுதிக்கால பகுதியை அடைகின்ற நேரம், இறுதிப்பத்தை அடைகிற நேரம் நபி அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் மிகவும் வேகமாகவும் அதிகமாகவும் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்களை நாம் பார்க்கலாம். அந்த வகையில் சஹாபாக்கள்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதிக்கால பகுதி, அதாவது ரமலானுடைய கடைசி பகுதி எப்படி இருந்தது என்பதனை சொல்லுகிற நேரம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மா லா யஜ்தஹிது ஃபி கைரிஹி. ஏனைய காலங்களில் எடுக்காத முயற்சிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதிப்பத்திலே எடுப்பார்கள் என்பதனை அவருடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு இறுதிப்பத்திலே முயற்சி செய்தார்கள் என்று சொன்னால் இது வெறுமனே ஆண்களுக்கு மட்டுமான ஒரு பகுதி அல்ல. ரமலான் என்று வருகிற நேரம் அல்லாஹு தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய கடமைகள் எல்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானவை. அந்த வகையில் ரமலானுடைய கடைசி பகுதி, கடைசி 10 என்பது அதில் நாம் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்வது என்பது, அந்த இறுதி 10 நாம் அதிகமான பிரயத்தனம் செய்வது என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் உள்ள விசேஷமான ஒரு பகுதி என்பதனை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இதனுடைய சிறப்பை அடைவதற்கு நாம் என்னென்ன முயற்சிகளை செய்ய முடியுமோ அந்த முயற்சிகளை செய்து இந்த பகுதியினுடைய சிறப்பை அடைந்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சிக்க வேண்டும். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முயற்சி செய்து இந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்கு பாடுபட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், என்னையும் உங்களையும் போன்று சாதாரணமாக நாம் இப்ப வளமையா செய்து கொண்டு வரக்கூடிய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு மனிதர் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இரவு தொழுகையை தவறாமல் செய்து வந்த ஒரு தூதராக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ரமலானுடைய காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இபாதத்துக்களை சஹாபாக்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நபி அவர்களுடைய கால்கள் வீங்குற அளவுக்கு ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. நபி அவர்களுடைய கால்கள் வீங்குற அளவுக்கு தொழுவாங்க. இந்த செய்தியை சஹாபாக்கள் எப்படி சொல்லுகிறார்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் நாம் நபி அவர்களோடு தொழலாமே, ரசூலுல்லாஹ் இரவு தொழுகையை தொழுகிறார்களே, நாமும் சேர்ந்து தொழுவோமே அப்படின்னு சொல்லி நபி அவர்களோடு இணைந்து கொண்டோம். ரசூலுல்லாஹ் சூரத்துல் பக்ராவை ஓதுகிறார்கள். சூரத்துல் பக்ரா நிறைவு பெறுகிறது. சூரத்து ஆல இம்ரானை ஓதுகிறார்கள். அதற்கு பிறகு சூரத்து நிசாவை ஓதுகிறார்கள். இப்படி நீண்ட கியாமிலே நபி அவர்கள் கிராத்தை ஓதிவிட்டு ருக்குஐ சுருக்குவார்கள் என்று பார்த்தா ருக்குஐயும் ரசூலுல்லாஹ் நீட்டுகிறார்கள். அந்த ருக்குஐயையும் நீட்டி இஅ்திதாலையும் நீளமாக செய்கிறார்கள். பிறகு சுஜூது செய்கிறார்கள், சுஜூதையும் நீளமாக செய்கிறார்கள். இப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நீளமாக செய்தார்கள். ரசூலுல்லாஹ் யாருக்குமே சொல்லல, நீங்க என்னோட சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனா சஹாபாக்கள் சேர்ந்து கொண்டாங்களே. அப்ப ரசூலுல்லாஹ் வளமையா தொழுகிற மாதிரி நீண்ட ருக்குகளையும் நீண்ட சுஜூதுகளையும் நீண்ட கியாமுகளையும் கொண்டு அந்த தொழுகையை தொழுகிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த செய்தியை வேறொரு அறிவிப்பிலே சொல்லுகிற நேரம் அதனுடைய நீளத்தையும் அகலத்தையும் நீங்கள் கேட்காதீர்கள். நீங்க அந்த ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு நீட்டினாங்க, எப்படி அழகாக இருந்தது என்பதையெல்லாம் நீங்க கேட்காதீங்க. அந்த அளவுக்கு நீளமாக ரசூலுல்லாஹ் சுஜூதுகளை ருக்குகளை செய்தார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் கால் வீங்குற அளவுக்கு தொழுதாங்க. சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான், நிசா என்ற பெரும் பெரும் சூறாக்களை ஓதி தொழுதார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய வளமையான தொழுகை இது ரசூலுல்லாஹ் வளமையா செய்கிறது. இப்படி தொழுத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த ரமலான் வந்துவிட்டால் ரமலானுடைய கடைசி 10 இறுதி 10 அதிகமான பிரயத்தனம் செய்வார்கள். எதற்கு என்ற பகுதியை தெளிவாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. எனவே அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் என்ன செய்கிறோம்? ரமலான் வார ஆரம்பத்திலே என்ன சொல்லுவோம் என்று சொன்னால் நாம் எல்லாம் மனசுல உறுதி வைப்போம், நான் இந்த ரமலானை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், சென்ற ரமலானை போன்று இந்த ரமலானும் கழிஞ்சிடக்கூடாது, அதிகமான இபாதத்து செய்யணும், குர்ஆனை நான் ஓதணும், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த ரமலான்ல நம்ம வளமை என்ன செய்வோம்? 5 நேரமும் ஏதோ ஒரு வகையில வளமையை விட கொஞ்சம் வித்தியாசமா ஜமாஅத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்.
சுன்னத்தான தொழுகைகளுக்கு கொஞ்சம் ஈடுபடுவோம், இரவு தொழுகையில வருவோம். இரவு தொழுகையை இங்கே தொழுகை நடத்தக்கூடிய இமாம் கொஞ்சம் நீட்டிட்டாரண்டா கொஞ்சம் நேரம் பின்னால இருந்து கதைச்சி ராகத்தா ரெஸ்டா இருந்துட்டு அவர் ருக்குக்கு போவாரு என்ற அந்த சைக்கிணைகளை விளங்குற நேரம் ஓடி வந்து தக்பீரை கட்டிடுவோம், ருக்கு செய்வோம். இப்படி நம்ம தொழுது எப்படியாவது 8-3-11 தொழுதுட்டா நாம கியாமுல் லைலை நிறைவேற்றி விட்டோம், ரமலான்ல நம்ம பெரிய ஒரு சாதனை படைச்சவரை நம்ம நினைச்சிருவோம். இதங்கிற வலிமையான இபாதத். குர்ஆனை கொஞ்சம் ஓதுவோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி செய்தால் சஹாபாக்கள் அடைந்த சிறப்புகளை அடைய முடியுமா? அல்லது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பிரயத்தனம் எடுத்தார்களோ அந்த பிரயத்தனத்தை போல நம்முடைய இந்த முயற்சிகள் எல்லாம் ஆகிடுமா என்று கேட்டால் இப்படியெல்லாம் ஆகாது சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்துக்கு அவங்க இதுதான் உங்களுடைய சுவர்க்கத்தில் உங்களோட இடம்னு காட்டப்பட்ட நபி அவர்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்ட மாசூம்களில் ஒருவர். இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது சாதாரணமான நாட்களிலேயே கால்விங்கிற அளவுக்கு தொழுது என்ன செஞ்சிருக்கிறாங்க, இபாதத்தை செஞ்சிருக்கிறாங்க. ரமலானுடைய காலத்தில் இதை விடவும் இறுதிப்பத்தில முயற்சி செய்தார்கள் என்றால் எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை பண்ண முடியுதா? கற்பனை பண்ண முடியவில்லை. அதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சும் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட தொழுத சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கடா, அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தமீமுத்தாரி, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த 2 சஹாபாக்களுக்கு தொழுகை நடத்த சொன்னாங்களே. சஹாபாக்கள் பிரிஞ்சு தொழுகிற நேரத்தில் எல்லாரும் ஒரு ஜமாத்துக்கு கீழே கொண்டு வந்தாங்க, ஒரு இமாமுக்கு கீழே. இப்படி கொண்டு வந்த அந்த சமயத்தை சொல்லுகிற நேரம் அவங்க நீங்க ஒரு இமாமுக்கு கீழே தொழுங்க என்று சொல்லிவிட்டு அந்த இமாம்களுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா, ஒரு ரக்காத்துல 200 வசனங்களை ஓதுங்கள் என்கிறார்கள். 200 வசனங்கள். அவங்க தொழுது முடிகிற நேரம் சுபஹுடைய நேரம் நெருங்கிவிடும், ஃபஜ்ருடைய நேரம் நெருங்கிவிடும் என்பதனை பார்க்கிறோம். அல்லாஹு அக்பர். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் அந்த சுவர்க்கத்துக்காக வேண்டி பாடுபட்டவர்கள். இவர்கள் இது மட்டுமா செஞ்சாங்க, இன்றைக்கு நானும் நீங்களும் முஸ்லிமா இருப்பதற்காக வேண்டி உயிர்களை தியாகம் செய்தார்கள். இவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை முழுக்கவே செலவு பண்ணினாங்க. தன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு தர்மம் பண்ண முடியும். ரசூலுல்லாஹ்வுடைய வசனம் ஒன்று, ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு வசனம் இறங்கிவிட்டது என்ற செய்தி கேள்விப்பட்டாலே 2வது தடவை யோசிக்கிறது கிடையாது. ரசூலுல்லாஹ் அப்படியே சஹாபாக்கள் என்ன செஞ்சிருவாங்க, முன்னுக்கு வந்துருவாங்க. இப்படியெல்லாம் இருந்த சஹாபாக்கள் தான் இந்த காலத்திலும் ரசூலுல்லாஹ் பத்தி இப்படி சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை பற்றி நானும் நீங்களும் சிந்திக்க முடியுமா? இப்ப கொஞ்சமாவது இந்த அளவுக்கு எங்களுக்கு போக இயலாது. எந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சாலும் ரசூலுல்லாவை போன்று அந்த சஹாபாக்களை போன்று எங்களால் செய்ய முடியாது. பலவீனம் நானும் நீங்களும். ஈமானில் பலவீனம், உடலில் பலவீனம், எங்களுடைய சூழல் எங்களுக்கு அந்த அளவுக்கு செய்வதற்கு விடாது. இப்படி எல்லாம் பாவங்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருந்தாலும் இந்த ரமலான் தவறிடுச்சு என்று சொன்னா அடுத்த ரமலான் கிடைக்குமான்னு தெரியுமா? என்ன உத்தரவாதம் இருக்கிறது? நானும் நீங்களும் அடுத்த ரமலான்ல வாழ்வோம் என்ற ஏதாவது ஷுவர் இருக்குதா? இப்போ ஹுத்பா செய்யற நான் மிம்பரை விட்டு இறங்க முடியுமான்றது எனக்கே ஷுவர் இல்லை. இப்படி இருக்கிற பொழுது நான் அடுத்த ரமலானுக்கு நான் நிறைய செய்வேன் என்று நான் நியத்து வைக்கலாமா? இருந்தா பார்க்கறது வேற விஷயம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆரம்பத்தில் இந்த செய்தியை பதித்துக் கொண்டு நாம் செய்திகளுக்கு போவோம். அப்ப இந்த இறுதி பத்தியங்களை அடைவதற்கு இருக்கிறது. இதனை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்திக் கொள்ளும், ரசூலுல்லாஹ் செய்ததை போன்று எங்களால எங்களோட சக்திக்குட்பட்டு எங்களோட தாக்கத்துக்குட்பட்டு நம்ம என்ன செய்யணும், செய்வதற்கு முயற்சி செய்யணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவை எப்படி கழித்தார்கள் என்பதனை சொல்லுகிற நேரம், கான யுஹ்யி ஃபீஹல் லைல் குல்லஹு, ரசூலுல்லாஹ் இரவை முழுக்கவே என்ன செய்வாங்கன்னா உயிர்ப்பிப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷ்ரு அஹ்யல் லைல், ரசூலுல்லாஹ் இறுதி பத்தி என்பது வந்துவிட்டால், நுழைந்து விட்டால் ரசூலுல்லாஹ் இரவை உயிர்ப்பிப்பார்கள். வஐகல் அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தவர்களை, மனைவி பிள்ளைகளை எல்லாம் எழுப்பி விடுவாங்க. வஜத்த வஷத்தல் மிஸர், அதிகமான முயற்சி செய்வார்கள். தன்னுடைய சாரத்தை கீழடை இறுக்கி கட்டிக்கொள்வார்கள். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இறுதி பத்து வந்து விட்டால் இரவை உயிர்ப்பிப்பார்கள் என்றால் நாங்க இரவை உயிர்ப்பிக்கிற விதம் ஒன்று இருக்குது. இந்த விதம் ரசூலுல்லாஹ்வுடைய விதத்திலிருந்து மாறுபட்டது. நாங்கள் நல்லா தூங்குவோம், நல்லா சாப்பிடுவோம், ஏதோ ஒரு வகையில் ஒரு 2 மணித்தியால வந்து நின்றுட்டு லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு கிடைச்சாச்சு என்று நாங்கள் நம்பிடுவோம். எங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே,
இது பிழை என்று நான் சொல்ல வரவில்லை, ஆனால் போதாது என்று சொல்கிறேன். நானும் சரி நீங்களும் சரி. நாம் என்ன செய்யணும்? இதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் எடுத்த முயற்சிகள் என்னன்றதை தெளிவாக ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு நாங்கள் எங்களால் பெரிய அளவுக்கு செய்ய முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த முயற்சியில் ஒரு பகுதியாவது செய்து இந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் இரவை வீணாக கழிக்கவில்லை, தூங்கி கழிக்கல. பள்ளியில் வந்து நாங்கள் தூங்கி கழிச்சோம் என்று சொன்ன அந்த தூங்கி கழிக்கிறதுனாலையும் பெரிய எங்களுக்கு நன்மை ஒன்று கிடைக்க போகாது. அப்ப நானும் நீங்கள் என்ன செய்யணும்? இபாதத்துக்களில் ரசூலுல்லாஹ் இபாதத்துக்களில் அதனை உயிர்ப்பிப்பார்கள், வணக்க வழிபாடுகளை கொண்டு உயிர்ப்பிப்பார்கள். எப்படி அந்த இரவை நாம உயிர்ப்பிக்கிறது என்று சொன்னா, தொழுகைகளை நீட்டி தொழலாம், திக்ர் ஸலவாத்துகளிலே ஈடுபடலாம், குர்ஆன் திலாவத்துகளிலே ஈடுபடலாம், குர்ஆன் விளக்கங்களிலே ஈடுபடலாம். சில நேரங்கள் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே சரியா குர்ஆன் ஓத தெரியும் யாராவது சொல்ல முடியுமா? நான் என்ன சொல்லணும், நீங்க உங்களை சொல்லணும். எனக்கு ஓத தெரியுமான்னு எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு ஓத தெரியுமான்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்க என்னையோ நான் உங்களையும் சொல்லலாது. அப்ப அதை விளங்கிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்குரியது. அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த ரமலானுடைய கடைசி பத்தில் நான் முழுக்க வேலை செஞ்சிருவோம், கொஞ்சம் இருந்து கூடுதலாக டைம் எடுத்து குர்ஆனை ஓதுறதை படிச்சுக்குவோம். அதுக்காக வேண்டி இமாமா வச்சிருக்கிறவரை நாம் பயன்படுத்துவோம். இப்படி நாம் முயற்சி செய்தால் நாம் எங்களுக்குள்ள ஒரு மாற்றங்களை கொண்டு வரலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர், குர்ஆனோடு உள்ள தொடர்பு, குர்ஆன் எதற்கு, இந்த குர்ஆனுடைய மாதத்தை நாம் எதற்காக வேண்டி பயன்படுத்தணும்? இந்த ரமலானுடைய காலத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனையும் ரமலானையும் ஒன்றாக இணைத்து தானே சொல்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மறுமை நாளில் குர்ஆனும் ரமலானும் ஷஃபாஅத் செய்யும் என குர்ஆனையும் ரமலானையும் இணைத்து சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்று சொல்கிறான். இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ரில் இறக்கினோம் என்று சொல்கிறான். பரக்கத்தான ஒரு இரவிலே இறக்கினோம் என்று சொல்கிறான். அந்த பரக்கத்தான இரவு இந்த ரமலானில் தான் இருக்கிறது. இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லி இந்த ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தப்படுத்துகிறான். வெறுமனே நான் 10 ஜுஸு ஓதினேன், 20 ஜுஸு ஓதினேன், அல்லது குர்ஆனை 3 முறை ஓதினேன் என்பதனை தாண்டி நம்ம குர்ஆன் என்ன செய்யலாம்? ஓதுறது நன்மை, சாதாரணமான நன்மையும் கிடையாது. அது நிறைய, அதுக்கு நாம அளவு சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு என்று சொன்ன, அலிஃப் லாம் மீம் என்பதற்கே 30 நன்மை. குர்ஆன் ஓதுற நோக்கத்தில் ஒருவர் அலிஃப் லாம் மீம் என்று சொன்னாலே 30 நன்மை கிடைச்சிரும். அல்ஹம்துலில்லாஹ் 50 நன்மை இருக்குது. இது ரமலான்ல இரட்டிப்பாக இருக்கிறது. நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவையே 10 முறை ஓதிட்டோம்னா நன்மையின் அளவே நமக்கு தெரியாது. நாம் சில நேரங்களில் மனனம் செய்த சூறாக்களை அப்படியே போற வார வழியில, நாம் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல, வீடுகள்ல, சும்மா ரெஸ்டா இருக்கிற நேரங்கள்ல, நம்ம தூங்குறதுக்காக வேண்டி கட்டில சாஞ்சிட்டு இருக்கிறோம், ஒரு சூறா பாடம் ஓதிட்டு இருக்கிறோம், நன்மை உண்டு. ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. அப்ப இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் இந்த குர்ஆனை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் எப்படி ஓதுவார்கள் தெரியுமா? அந்த குர்ஆனை ஓதுகிற நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ததப்புர் செய்வார்கள். எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு தேட சொல்லி ஆபத்தான விடயங்களை சொல்றானோ, நரகத்தை பத்தி சொல்றானோ, மறுமையை பத்தி சொல்றானோ, ஷைத்தானுடைய தீங்குகளை பற்றி சொல்றானோ, அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் நிறுத்தி அதிலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். எந்த இன்பங்களை, எந்த நிஅமத்துக்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானோ அந்த இடத்துல நிறுத்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிஅமத்தை அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் அந்த நிஅமத்துக்கள் அல்லாஹ் கிட்ட துஆ செய்வார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி அந்த ததப்புர், நாம் குர்ஆனை ஆய்வு செய்கிற, சிந்திக்கின்ற, அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை பற்றி சிந்திக்கின்ற முறையில் இருக்கணும். அப்படி என்றால் குர்ஆனை நான் நீங்களும் படிச்சு தான் ஆகணும். இப்ப சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், வெறுமனே நம்ம அந்த குர்ஆன் ஓதக்கூடிய அந்த டோன் மட்டும் நமக்கு எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தாது. அதுல வரக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ்வை பற்றி பேசுது, அல்லாஹ்வுடைய தௌஹீத் ருபூபிய்யா, உலூஹிய்யா, அஸ்மா வ சிஃபாத்தை பேசுது. அதுல நிறைய துஆக்கள் இருக்கிறது. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுல கடைசியில நாம் யாரை போன்று இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்று வருது, நாம் யாரை போன்று வாழ வேண்டும் என்று வருது. பெரிய ஒரு பகுதியை சுருக்கமாக அந்த சூறாவே சொல்லுது. அன்பான உறவுகளை, அப்ப இப்படி எல்லாம் நம்ம இதை கருத்தை தெரிஞ்சாதானே இது என்ன சொல்லுதுன்றாவது விளங்கும். அப்ப இதற்கு நாம் இந்த ரமலானுடைய இந்த காலப்பகுதியை பயன்படுத்தலாமே. ஏன் நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறோம்? எங்களுக்கு என்ன இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிஸி மொத்தமாக நாம சொல்லுவதா இருந்தா, மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம இந்த உலகத்தில் பாடுபடுறது எதற்காக? நம்ம எதற்காக பாடுபடுறோம்? நாம் எல்லாம் டொப்பா படிக்கிறோம், டாக்டருக்கு படிக்கிறது, இன்ஜினியருக்கு படிக்கிறது, எல்லாம் என்ன கல்வியெல்லாம் இந்த உலகத்தில் இருக்குதோ எல்லாத்தையும் எதற்கு படிக்கிறோம்? நம்ம கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டு உயிர் வாழ்றதுக்கு தானே.
மழையில வெயில காஞ்சி நலையாம இருக்கிறதுக்கு ஒரு வீடு தானே, நம்ம ஏதாவது ஒரு பயணம் போறதுக்கு ஒரு வாகனம், இவ்வளவுதானே தேவை. இதுவும் என்ன செய்யும், நம்முடைய மூச்சு நின்றுச்சுன்னா புள்ளல் வந்து சண்டை பிடிப்பான், எனக்கு ஊடு உனக்கு வாகனம் என்று. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இதைத்தான் சஹாபாக்கள் சரியாக புரிந்திருந்தார்கள். அதைத்தான் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை சொல்ல வருகிறேன். இந்த இறுதி பத்தில் இப்படி உணர்ந்து நானும் நீங்களும் இந்த ரமலானுடைய கடைசி பத்தை சரியாக பயன்படுத்தணும். அதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் செய்த இந்த முறைகளை கையாள வேண்டும் சகோதரர்களே. பாவ மன்னிப்பு இருக்கிறது, தௌபா செய்யணும். நம்ம எவ்வளவு பாவம் செய்யறோம், நம்ம மனிதர்களுக்கு எவ்வளவு செஞ்சிருப்போம். இப்ப கூட இந்த ரமலான்ல இருந்து குறைவாக இருந்தாலும் செஞ்சுட்டு இருக்கிறோமா இல்லையா? கண்களால கைகளால கால்களால பாவம் செய்கிறோமா இல்லையா? அப்ப தௌபா செய்யணுமே. இந்த தௌபாவுடைய மாதமாக இதை பயன்படுத்தலாமே. இப்படி எல்லாம் நானும் நீங்களும் சரியாக செய்தால் அல்லாஹு தஆலா அடுத்த ரமலானை எனக்கும் உங்களுக்கும் தந்தாலோ இல்லையோ நாம் என்ன செய்யலாம், இந்த ரமலானில் முழுமையான பலனை அடைந்து கொள்ளலாம் சகோதரர்களே. நியத்துக்கு தான் கூலி இருக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மாதிரி செய்யாட்டியும் பிரச்சனை இல்ல, சஹாபாக்கள் மாதிரி செய்யாட்டியும் பிரச்சனை இல்ல, செய்யணும் என்ற அந்த எண்ணத்தோடு நானும் நீங்களும் செய்கிறோமே, அந்த நியத்துக்கு அல்லாஹு தஆலா நிச்சயமாக நாம் செய்கிற இபாதத்துக்கும் அந்த நியத்துக்கும் கூலியை தருவான். அன்பான உறவுகளே, அந்த அடிப்படையில முழுமையாக இந்த ரமலானை கடைசி பகுதியை இன்னும் முடியவில்லை. எனவே இத இருக்கக்கூடிய நாட்களை சரியாக பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி பத்தில அந்த சிறப்புகளை அடைந்து கொள்வதற்கு எடுத்த முயற்சிகளில் ஒன்று என்ன தெரியுமா? இஅ்திகாஃப் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் இருப்பார்கள். அந்த இஅ்திகாஃப் என்பது சகோதரர்களே பல்வகையாக நாங்கள் பார்க்கிறோம். அதுல முழுமையாகவே இஅ்திகாஃப் இருக்கிறதா இருந்தா நாங்க வெளியிலேயே செல்லக்கூடாது, நாங்க வெளியில போகக்கூடாது. நாங்க எந்த நோக்கத்தோட பள்ளிக்குள்ள வந்து குந்தினோமோ, நம்முடைய இயற்கை தேவைகள், எங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு வெளியில செல்லலாமே தவிர அது அல்லாம நாங்க எந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியும் வெளியில செல்லக்கூடாது. அது இஅ்திகாஃப முறிச்சிடும். அப்படி இல்லையா, முழுமையாக 10 நாளும் இருக்கிறோம் அப்படின்னு இல்லாம நாங்க இரவை மாத்திரம் முழுமையாக அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம் என்றால், லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுறோம் என்று சொன்னா அந்த இரவை முழுமையாக நாம வந்ததிலிருந்து அதாவது சுபுடைய நேரம் வரைக்கும் முழுமையாக நாங்கள் நிறைவுபடுத்தணும். அதுல முடியுமான இபாதத்துக்களை செய்யணும், அமல்களை செய்ய வேண்டும். நாங்க அதற்கு அந்த நேரங்கள்ல வீணாக கதைக்கிறது, நம்ம விளையாடி கொண்டிருக்கிறது, சும்மா வேஸ்ட் அந்த நேரங்களை பள்ளியில வந்து இஅ்திகாஃப் இருந்து தானே செய்யறோம், இதுக்கும் நன்மை கிடைக்கும் தானே அப்படின்னு சொல்லி போட்டு நாம வளமையா செய்யற செயல்களை எல்லாம் அந்த நேரங்களில் செய்வதை தவிர்த்து அந்த 10 நாளையும் முழுமையாக இபாதத்துக்கள், அந்த இரவுகளை இபாதத்துக்களை கழிக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஅ்திகாஃபை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகிற பொழுது புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅ்தகிஃபு ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமலான் ஹத்தா தவஃபாஹு அல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணம் வரும் வரை, அல்லாஹ் தன்னை வஃபாத் ஆக்குற வரைக்கும் அடைந்த எல்லா ரமலான்களிலும், ரமலான் எப்பொழுது கடமையாக்கப்பட்டதோ அந்த ரமலான்ல இருந்து ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்ச எல்லா ரமலானிலையுமே கடைசி 10 நபி அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். கடைசி 10 இஅ்திகாஃப் இருப்பார்கள். சும்ம அத்தகஃப அஸ்வாஜுஹு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரும் இஅ்திகாஃப் இருப்பார்கள். மின்பாதி, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய மனைவிமார்களும் என்ன செஞ்சாங்க, இஅ்திகாஃப் இருந்தாங்க என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்கிற அளவுக்கு தொழுதிருக்கிறாங்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறாங்க, சுவர்க்கத்தில் இதுதான் என்று இடம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க தான் மறுமையில ஷஃபாஅத்துல் குப்ராவை செய்ய வேண்டும், உங்களால தான் விடுதலையே இருக்கிறது, உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதும் அல்லாம நீங்க பாவங்கள் செய்வதில்லை என்ற மாசூம்களில் நீங்க ஒருவராக இருக்கிறீங்க. எல்லா சிறப்புகளும் கொடுக்கப்பட்ட ரசூலுல்லாஹ் மௌத்து வரைக்கும் இந்த இஅ்திகாஃப் இருந்து அந்த இறுதி 10 பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் என்ன உத்தரவாதம் தரப்பட்டிருக்கிறது? எங்களுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா? சுவர்க்கம் என்ற ஏதாவது நாங்க அடைஞ்ச மாதிரி ஏதாவது அடையாளம் இருக்குதா? நாங்க சந்தோஷப்பட்டுக் கொள்றோம், நான் 5 நேரம் தொழுகிறேன், நான் மற்றவனை விட பரவாயில்லை, இப்படி நாம சந்தோஷப்படுற எப்படி தெரியுமா? எந்த செய்தியை ரசூலுல்லாஹ் எதற்கு பயன்படுத்த சொன்னாங்களோ அதுக்கு பயன்படுத்துறது இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பொருளாதாரத்தில்
மற்றவர்களை கேவலமாக நினைப்பதில் போன்ற விஷயங்கள்ல நீங்கள் உங்களுக்கு மேலே உள்ளவங்களை பார்க்காதீங்க, கீழே உள்ளவங்களை பார்த்து அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பொருந்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு உந்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும் வலா தந்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும். உங்களுக்கு மேலே உள்ளவங்களை பார்க்காதீங்க, கீழே உள்ளவங்களை பாருங்க. அவங்கள விட உங்களை அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கிறானே, அதனால உங்களுக்கு திருப்தி அடைய முடியும். இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. நாங்கள் இங்கே பார்க்குறது தெரியுமா, நான்டாலும் பரவாயில்ல, சுபகு மட்டும்தான் தொழுகிறல்ல, மற்ற 4 நேரம் தொழுகிற, இப்படி தான் நாங்கள் பார்க்குறது. சுபகை தொழாமல் இருக்கிறானே, ஒரு மற்ற 5 நேரமே தொழாமல் இருக்கிறாங்களே, நான் 3 நேரம் தொழுதுபடுவது, இன்னொரு ஆள் தொழாமலே இருக்கு, இப்படி நாம பார்க்க இயலாது. எல்லாமே உண்டு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, 5 நேரமும் ஜமாஅத்தாக தொழக்கூடிய பழக்கத்தை ரமலானில் ஏற்படுத்தி கொண்டால் ரமலான் அல்லாத காலங்களிலும் இதற்குரிய முக்கியத்துவத்தை என்னாலும் உங்களால் முடிந்த அளவு கொடுக்க முடியும் சகோதரர்களே. எனவே இந்த இஅ்திகாஃபுடைய இந்த பகுதியை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இஅ்திகாஃப் என்ற நோக்கத்தோடு மஸ்ஜிதில் வந்து இருந்து குர்ஆனை ஓதுறது, படிக்கிறது, திக்ரு செய்கிறது, ஸலவாத்துகளை செய்வது, இவ்வாறான அந்த நன்மையான காரியங்களை அந்த இரவுகளில் செய்து அந்த இரவுகளை இபாதத்துக்களில் வணக்கங்களில் நாம் உயிர்ப்பித்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த இரவுடைய பாக்கியத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும் சகோதரர்களே. எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சில மடமைத்தனங்கள், அது விமர்சிக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு அதுதான். ஒரு நாளை லைலத்துல் கத்ர் என்று சொல்லி தீர்மானிச்சு கொண்டு மற்ற எல்லா நாளையும் வீணடிச்சிட்டு அந்த நாளில் மட்டும் போய் ஏதாவது செய்யலாம் என்று அதையும் கடைசி நேரத்தில் போய் தௌபாவில் முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு எங்களோட சமூகம் லைலத்துல் கத்ரை அடைவது போல நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை தர வேண்டும் சகோதரர்களே. நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். வெறுமனே அல்லாஹும் ரசூலும் காட்டிய வழி இல்லாமல் நாங்களா முடிவு செஞ்சு எதையாவது தேடி போனா அல்லாஹ் தருவான் என்று மட்டும் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா அவன் சொன்ன விதத்தில் செய்யவில்லை என்றால் எங்களோடு இறக்கப்படுவான் என்பதல்ல, எங்களோடு கோபப்படுவான், வெறுப்படைவான் என்பதனையும் நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவை மிகச்சிறப்பான ஒரு இரவாக 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவாக வைத்திருக்கிறார். அந்த அந்த 1000 மாதங்கள் என்றல்ல, 1000 மாதங்களை விட என்று நாங்கள் நினைச்சா கூட அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள் சிந்திச்சு பாருங்க. 87 வருடங்கள் குறைந்தபட்சம் 87 வருடங்கள் ஒரு மனிதன் எந்த பாவமே செய்யாம முழுமையாக இபாதத்தில் கழிச்சான் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த ஒரு இரவில் கிடைக்கிறது என்றால் அதற்காக வேண்டிய ஒரு 10 நாளை செலவழிக்க முடியாது என்றால் நானும் நீங்களும் மறுமையில் போய் என்ன தேடப் போகிறோம் சகோதரர்கள்? என்ன அடைய நினைச்சிட்டு இருக்கிறோம்? இந்த துனியா எங்களை தலைக்கு மேல இருக்குதா அல்லது காலுக்கு கீழே இருக்குதான்னு பார்த்தா மறுமையை நாம மாத்தித்தான் வச்சிருக்கிறோம். நாம் நிரந்தரமான உலகத்தை காலுக்கு கீழாலும் உலகம் அழியக்கூடிய இந்த உலகத்தை தலைக்கு மேலான வச்சுட்டு நாங்கள் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்பான உறவுகளே, இதனை நானும் நீங்களும் இந்த ரமலானில் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த 10 நாளையும் பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவை 1000 மாதங்களை விட சிறப்பான இரவாக வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவை எப்படி அடைந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நமக்கு தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் ஒற்றைப்படை இரவு என்று சொல்லி போட்டு அந்த ஒற்றைப்படை இரவுகளில் மாத்திரமல்லாமல் எல்லா இரவுகளிலும் இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்ட நமக்கு சொல்லுகிறது. எனவே அந்த அடிப்படையில் நாம் அந்த லைலத்துல் கத்ர் இரவை எப்படி அடைந்து கொள்வது, ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்ன என்பதனை அடுத்த குத்துபாவிலே பார்ப்போம். நானும் நீங்களும் எங்களுடைய இந்த கிடைத்திருக்கக்கூடிய ரமலானுடைய பாக்கியத்தை சரியாக பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே நிரப்பமான நிறைந்த கூலிகளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ் இரவு லைலத்துல் கத்ரை பற்றி சொல்லுகிற நேரம் இல்தமிசூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான், ரமலானுடைய கடைசி 10 நீங்கள் அதனை அடைந்து கொள்ளுங்கள், தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த லைலத்துல் கத்ர் என்பது 29ஆக வரலாம், 27ஆக வரலாம், 25ஆக வரலாம் என்ற ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவை அறிவிப்பதற்கு வந்த நேரம் ஏற்பட்ட முரண்பாடு நாமெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம்.
ரசூலுல்லாஹ் இதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று சொல்ல வந்தார்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு சில முரண்பாடுகளின் காரணமாக 2 முஸ்லிம்களுக்கு வந்த முரண்பாடு அல்லாஹு தஆலா அதனை மறக்கடிக்க செய்து அதனை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் விட்ட செய்தியையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முன்மாதிரி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ரசூலுல்லாஹ்விடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அந்த அழகிய முன்மாதிரி என்பது ரசூலுல்லாஹ் இறுதி 10ஐயும் இருந்து லைலத்துல் கத்ரை தேடி இருக்கிறார்கள் என்றால் அதில் ஏதோ ஒரு ஹிக்மத் இருக்கலாம் சகோதரர்களே. அது இதுதான் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. அது ரசூலுல்லாஹ் இறுதி 10ஐயும் ஏன் இருந்தார்கள்? ஒற்றைப்படையில் இருந்திருக்கலாம் தானே. 21, 23, 25, 27, 29 என்ற அடிப்படையில் அந்த 5 நாட்களையும் இருந்து லைலத்துல் கத்ரை தேடி இருக்கலாமே. ஏன் ரசூலுல்லாஹ் எல்லா நாட்களையும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நாங்களா ஒரு காரணத்தை சொல்ல முடியாது. அதில் பல ஹிக்மத்துகள் இருக்கலாம். ரசூலுல்லாஹ் 10 நாளையும் இருந்திருக்கிறார்கள் என்றால் அந்த 10 நாளும் என்பது நபி அவருடைய வழிமுறை, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு உஸ்வத்துன் ஹஸனா. எனவே இந்த 10 நாளையும் இருந்து நானும் நீங்களும் அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவை அடைந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். சில வேளை இதை நானும் நீங்களும் தவற விட்டதுக்கு பிறகு, ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு லைலத்துல் கத்ர் தவறிவிட்டதே, ஏதாவது ஒரு வேலை ஆகிருச்சே, பிஸி ஆகிருச்சே அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த இரவை தவற விட்டதுக்கு பிறகு நாங்கள் கவலைப்படுவதால் எந்த பிரயோசனமும் கிடையாது சகோதரர்கள். எனவே அனைவருமே, பெரியவர்கள், பெற்றோர்கள், அதே போன்று பிள்ளைகள் அனைவரும் இந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் முன்மாதிரியாகவும் வழிகாட்டிகளாகவும் இருக்க வேண்டும் சகோதரர்கள். நாங்கள் மௌத்தாயினத்துக்கு பிறகு இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய அமல்கள் தான் எங்களுக்கு வந்து சேரப்போகுது. எனவே இந்த அடிப்படையில் இந்த இஅ்திகாஃபுடைய இந்த பகுதிகளை நாம் இந்த முயற்சியை செய்து அதிகமான நன்மைகளை அடைந்து கொள்ள நாங்கள் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹர்ரவு லைலத்துல் கத்ர், நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அந்த தேடுதல் என்பது எப்படி என்பதை ரசூலுல்லாஹ் காட்டியிருக்கிறாங்களே, இந்த முறையில் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த மஸ்ஜிதிலே சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த ஏற்பாடுகளின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா ஏற்பாட்டாளர்களுக்கும் அருள் செய்ய வேண்டும். உண்மையிலேயே அவர்களும் இதிலே பங்கு கொண்டு ஏனையவர்களையும் பங்கு கொள்ள செய்வதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வழமையாக இந்த மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு செய்தி கேள்விப்பட்டது. எனவே உங்களால் இந்த இஅ்திகாஃபில் கலந்து கொள்ள இயலுமாண்டா. நிறைய இடங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் இஅ்திகாஃபை பற்றி பேசுவோம், ஆனால் எப்படி இருக்குன்றது தெரியாது, ஏற்பாடுகள் இல்லை. நாங்கள் சில நேரங்களில் வழிமுறைகள் தெரியாமல் இருக்கலாம். இந்த மஸ்ஜிதில் தொடர்ச்சியாக இந்த இஅ்திகாஃபுடைய பணி தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. எனவே இதில் இருந்து நீங்கள் நன்மைகளை அடைந்து கொள்ளுங்கள். வளமையானதை விட வித்தியாசமாக செய்ய பழகிக்கோங்க. வளமையாக நீங்கள் இஅ்திகாஃப் இருக்கிற நேரம் என்னென்ன செஞ்சீங்களோ அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க, எப்படி நீங்கள் செய்கிறீங்க. கதைச்சிருப்பீங்க, விளையாடி இருப்பீங்க, சில நேரங்களில் வித்தியாசமான செயல்பாடுகள் நடந்திருக்கும். இவைகளை தாண்டி அந்த இரவை இபாதத்துக்களில் உயிர்ப்பிப்பதற்கு முயற்சி செய்யணும். வெறுமனே நம்ம பள்ளியில் இருக்கிறோம் என்பதை இஅ்திகாஃபுடைய முழுமையான நன்மையை தராது. இபாதத்துக்களில் கழிக்க முயற்சி செய்ய வேண்டும். எனவே இந்த நிர்வாகத்தின் கீழே நீங்க யாரெல்லாம் இந்த மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் இருக்கணும், கடைசி 10லையும் நான் இருக்க போகிறேன் என்று நியத்து வைக்கிறீங்களோ அவங்க பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் அவர்கள் செய்வதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் அவர்களுக்கும் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வதோடு இந்த மஸ்ஜிதிலே தொடர்ச்சியாக 4 வருடங்களாக இஅ்திகாஃப் இருந்து இந்த முறையில் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்ற நியத்தோடு இருந்த ஒருவர் சில நாட்களுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே சென்ற ஒரு தகவல் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். ஒரு ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அவருடைய இஅ்திகாஃப் இருந்ததனுடைய முழு பலனையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று துஆ செய்து கொள்வோம். இதே போன்று அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்களும் இந்த மஸ்ஜிதுகளில் இஅ்திகாஃப் இருந்து முடியுமான அளவுக்கு வீடுகளில் பெண்களுக்கும் மஸ்ஜிதுகளிலேயே ஒரு பகுதியை ஒதுக்கி பெண்களுக்கும் இருக்க வாய்ப்பு கொடுக்க முடியுமாக இருந்தால் அதை பற்றியும் சிந்தியுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கெல்லாம் அவருடைய வீடுகளுக்கு பக்கத்தில் இருந்த மஸ்ஜிதுகளில் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க.
இப்படி இஅ்திகாஃப் இருப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தால் உண்மையிலே நாம் அடைகிற நன்மையை அவர்களும் அடைந்து கொள்வார்கள் என்ற செய்தியை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலானை அடைகிற நானும் நீங்களும் அடுத்த ரமலானை அடைய முடியுமா முடியாதா என்ற அந்த உத்தரவாதமற்ற நிலையில் இதனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் இந்த ரமலானை முழுமையாக பயனுள்ளதாக நன்மை அடைந்து கொண்ட ரமலானாக என்னையும் உங்களையும் விட்டும் கடத்துவானாக. நாம் இந்த ரமலானிலே முழு பயனையும் அடைந்து கொண்ட நல்ல மனிதர்களாக ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.